குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இன்று செவ்வாய்க்கிழமை 7:30 ஆரம்பமாகும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். அதாவது இன்று விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பூசம் 1ல் இருக்கு. புதன் பகவான் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார். துலா லக்னத்திலே ஆட்டம் ஆரம்பித்து விருச்சிக லக்னத்திலே ஆட்டம் முடிவடைகிறது. அதே போல் இந்த PBKS KKR அணிகள் இன்று 7:30 மோதுகின்றன. 31வது ஆட்டமாக அப்படின்னு சொல்லலாம். PBKS அணி பொறுத்தவரையில் எஸ் சிங், எஸ் ஐயர், ஜான்சன், வை தாக்கூர், பி ஆர்யா, ஓமர்ஜி, எஸ் சிங் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. KKR அணி பொறுத்தவரையில் ரஹனே, எம் அலி, டி காக், வி ஐயர், நரேன், ருசல், ஜான்சன், ஆர் சிங் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க KKR அணி பொறுத்தவரையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதலில் பேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்தில் 1, 2, 3 இந்த 3 ஓவரு சிறப்பான காலமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். 3 ஓவர் தான் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் 15 ஓவருக்கு அப்புறம் 15 முதல் 20 ஓவர் வரைக்கும் காலம் சிறப்பாக உள்ளது. யாருக்கு? இந்த முதல் பேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ஓவரும் லாஸ்டில் 5 ஓவரும் சிறப்பான காலமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீரர்கள் இவர்கள் ஆடுவார்கள். ட்ரீம் 11 மேட்ச் ஆடுறவங்க இவங்களை போடலாம் அவங்கள போடலாம் அப்படின்னு சொல்லலாம். தவறுதலாக வரக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நேர காலங்கள் 2 in 1 தரும். அந்த நேரத்துக்கு ஆட்ட களத்தில் யார் இறங்குவா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்றது போல் நீங்கள் வீரர்களை அந்த நேரத்துக்கு யார் இறங்குவார்களோ அவர்களை போடலாம். ஏன்னா நம்ம சொல்லிடலாம் இவங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிலைமை என்ன ஆகுனா நேரத்திற்கு நேரம் பிளேயர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வரிசை முறையில் இறக்க மாட்டாங்க ஆட்ட களத்தில். அதனால் அது சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு யார் இறங்குவார்களோ அவர்களுடைய கிரிக்கெட் நாலேஜை வச்சு அவங்க போட்டுக்கலாம். ட்ரீம் 11 ஆடுறவங்க போட்டுக்கலாம். இது நம்ம வெளிப்படை சொன்னோம்னா சொல்லும்போது அவங்க வரமாட்டாங்க. வேறு ஆள் மாற்றி வரும்போது வேறு வீரர் மாற்றி வரும்போது நம்ம சொன்னது தவறுதலாக ஏற்பட்டுரும். அதனால் வீரர்கள் இப்படி இருக்கும், இவங்க ஆடுவாங்க, இந்த நேரம் சிறப்பான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செகண்ட் இன்னிங்ஸில் முதலில் வரக்கூடிய 6 ஓவர் அது பவர் பிளே, அந்த ஓவரு சிறப்பான காலமாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் விக்கெட்டு விழுந்துக்கிட்டே வந்துடும். லாஸ்ட்டில் அது 1 ஓவர் கணக்கில் கூட வராது. ஏன்னா செகண்ட் பேட்டிங்கு இப்படி இருக்கும். 48 நிமிஷம் அருமையான காலமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். 48 நிமிஷத்துக்கு வரும். ஒரு 8 ஓவர் வரைக்கும் வரும், இல்லை 7 ஓவர் வரைக்கும் வரலாம், சொல்ல முடியாது. இதன் அடிப்படையிலேயே ஜோதிட நிலைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டாஸ் வின் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது இந்த PBKS அணி பொறுத்தவரையில் எஸ் ஐயருக்கும் KKR ரஹனே 2 ஜாதகங்களையும் ஆராயும் போது ரஹனே டாஸ் வின் பண்ணக்கூடியவராக இருக்க 50% வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தார் என்றால் KKR அணி வெற்றி பெற்றுவிடும். பவுலிங் எடுத்தார்னா KKRல அவங்க தான் இன்றைக்கி மேட்ச்சில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை பேட்டிங் எடுத்தாருன்னா PBKS அணி வெற்றி பெற்றுரும். மாற்றி எடுத்தால்
பிபிகேஎஸ் அன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் போய்விடும் அப்படின்னு சொல்லலாம்.